ஹாய் செல்லக்குட்டீஸ். வண்ணமயமான மலர்களும் பாடுற பறவைகளும் இருக்கிற துடிப்பான காட்டுல அர்ஜுன் ஒரு ஆர்வமுள்ள சின்ன பையன் இருந்தான். ஒரு வெயிலான காலை பொழுதுல காட்டை சுத்தி பாக்குறப்போ அவனோட பேரை யாரும் மெதுவா கூப்பிடுறத கேட்டான். அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனப்போ அங்க ஒரு பிரகாசமான மரம் சூரிய ஒளியில மின்னி கிளைகளை அசைச்சு அர்ஜுன்ட்ட, ஹலோ குட்டி பையா, நான் மந்திரம் நிறைஞ்ச பேசும் மரம், என்கிட்ட இந்த காட்டை பத்தி பகிர்ந்துக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அர்ஜுன் கண்கள் ஆச்சரியத்துல பெருசாச்சு. பேசுற மரமா? என்னால நம்ப முடியல அப்படின்னு கொச்சலிட்டான். மரம் சிரிச்சுட்டே சொல்லுச்சு, என் பக்கத்துல வந்து உட்காரு, இந்த காட்டை பத்தியும் அதுல இருக்கிற அற்புதமான உயிரினங்களை பத்தியும் கதைகளை உனக்கு நான் சொல்றேன். ஒரு தடவை வறட்சியினால காடு ரொம்ப வறண்டு போயிருந்தது. விலங்குகள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு புத்திசாலியான யானை தன்னோட நண்பர்களுக்கு உதவுறதுக்காக ஒரு கிணறை தோண்டி தண்ணீரை கண்டுபிடிச்சு கொடுத்தது. எப்பவுமே கஷ்டப்படுற நண்பர்களுக்கு உதவணும்னு அந்த யானை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அர்ஜுன் அதை உன்னிப்பா கேட்டு உற்சாகத்தோட, இன்னும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அர்ஜுன் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கண்டிப்பா புது புது கதைகளை சொல்வதா மரம் உறுதியளிச்சது. சூரியன் மறைய தொடங்குச்சு. அர்ஜுன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துச்சு. அர்ஜுன் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான். ஆனா அவனுக்கு ஆர்வம் தாங்கல. மறுநாள் கதை கேட்க ஆவலோட காட்டுக்கு போனான். வா நண்பா, நீ வேற கதை கேட்க தயாரா அப்படின்னு மரம் கேட்டுச்சு. ஒரு முறை காடு ரொம்ப பஞ்சத்துல இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட உணவு இல்லாம தவிச்சப்போ ஒரு கருணை நிறைந்த மான் தான் சேர்த்து வச்ச காய்கள் பழங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துச்சு. பகிர்வது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும்னு அந்த மான்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். இப்படி கதைகளால அர்ஜுனுக்கும் மரத்துக்கும் உண்டான நட்பு தொடர்ந்துச்சு. காட்டோட ஒவ்வொரு கதையும் அதோட பாடத்தையும் கேட்டு அர்ஜுன் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.